ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்பயுமே ஒரே மாதிரி முட்டை கிரேவி செய்கிறதுக்கு பதிலாக சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க. வானல் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக அப்படியே கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இது கூட நம்ம முட்டையை சேர்த்துடலாங்க. நான் ஒரு 4 முட்டை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பதிலாக 2ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். நடுவில்லாம் ஒரு கோடு மாதிரி போட்டு கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். முட்டையெல்லாம் எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். இந்த முட்டையோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த முட்டையெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுப்பட்டு கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. இது எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்துடலாம். நம்ம முட்டையை இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்துட்டு செய்யும்போது நல்லா காரமாக நல்லா இருக்குங்க. முட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்காங்க பொடியாக, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க. அவ்வளோதான். இது கூட மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே முட்டை வறுக்கும் போது மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோங்க, அந்த காரமே இந்த எண்ணெயில் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிடலாம். மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. நான் சின்ன டம்ளர் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா இந்த மசாலாவை கொதிக்க விட்டுருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கிரேவிலாம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே முட்டையை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. ரொம்ப நேரம் இந்த கிரேவி கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே முட்டையை நல்லா வேக வச்சு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துருக்குறோம். அதனால் இந்த கிரேவி மட்டும் லைட்டாக திக்காக வர வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், கிரேவிலாம் ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. அப்படியே கலந்து விட்டு இறக்கிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டு நம்ம இதை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளான நல்ல ஒரு அட்டகாசமான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, பூரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய பொருள்லாம் எதுவுமே சேர்த்து செய்யலைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் தான் வச்சு செஞ்சுருக்கிறோம். நீங்களும் இந்த சிம்பிளான முட்டை கிரேவி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.